ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா! என் அன்பு குழந்தையே, முக்கிய பல செய்திகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று திருச்செந்தூரிலிருந்து இன்றைய நாள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் ஒருவரை தேடி வருகின்றேன் என்றால் அதில் 1000 காரணம் இருக்கும் என்று உனக்கு தெரியும். அந்த விதத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்ன விஷயமோ என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு சொல்லியே ஆக வேண்டும் என்று சில விஷயங்களை கொண்டு வந்தும் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, எதற்காக பிறருடைய செயல்களால் நீ மனம் நொந்து போகின்றாய்? அவர்கள் உனக்கு ஏதாவது பாதிப்பை கொடுத்து விடுவார்களோ என்று ஏன் நினைக்கின்றாய்? இவர்கள் அதை செய்து விடுவார்களா, அவர்கள் இதை செய்து விடுவார்களா என்று பிறரை பற்றிய எண்ணம் உன்னுடைய மனதிற்குள் அதிக அளவில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. உன்னை பற்றியோ, உன்னுடைய குடும்பத்தை பற்றியோ, உன்னுடைய குடும்பத்தின் நலனை பற்றியோ யோசிக்கக்கூடிய நேரம் என்பது குறைவாக போய் பிறர் செய்கின்ற கெடுதலான விஷயங்களையும், பிறர் செய்கின்ற அனாவசியமான விஷயங்களையும், பேசுகின்ற அனாவசியமான வார்த்தைகளை பற்றியுமே உன்னுடைய மனம் அதிகமான சிந்தித்து வருகின்றது. எதை பற்றி அதிகமாக நீ சிந்திக்கின்றாயோ அதுதான் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்வில் நடக்க செய்யும் என்பதை ஏன் மறந்து விடுகின்றாய்? கஷ்டங்களையும் உனக்கு கண்ணீர் கொடுத்தவர்களையும் பற்றியுமே அதிக அளவில் சிந்தித்து கொண்டிருப்பதால் மீண்டும் மீண்டும் அது மாதிரியான விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கவும் செய்கின்றது. உன்னுடைய மனநிலைக்குள் நீ எதை பற்றி அதிகமாக சிந்திக்கின்றாயோ அதை தான் மீண்டும் பெறவும் செய்வாய். யார் எல்லாம் உனக்கு உதவி செய்தார்களோ, எந்த விஷயத்திலெல்லாம் நீ சந்தோஷம் அடைந்தாயோ, எந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் உண்மையான மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்ததோ அதை பற்றி மட்டுமே சிந்தித்தால் மீண்டும் மீண்டும் அதையே பெறவும் செய்வாய். என் நேரமும் கடன் பிரச்சனையை பற்றியும், உடல் ஆரோக்கியம் இல்லை என்ற பிரச்சனையை பற்றியும் எதெல்லாம் உனக்கு கிடைக்கவில்லையோ அதன் மீது ஒரு ஏக்கத்தோடும் வருத்தத்தோடும் கண்ணீரோடையுமே உன்னுடைய நாட்கள் சென்று கொண்டிருப்பதால் அதை தான் உன்னுடைய வாழ்வானது ஈர்த்தும் வைத்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகி விடுகின்றது. எதை பற்றி சிந்திக்க வேண்டுமோ அதை பற்றி சிந்திக்காமல் மாறாக வேறு சில கஷ்டங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதால் தான் அதே உன் வாழ்வில் மீண்டும் மீண்டும் நடக்கவும் செய்கின்றது. என் அன்பு குழந்தையே, இதை உன்னிடம் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். நீ எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உண்மையை உனக்கு புரிய வைக்க இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். முதலில் உனக்கு கஷ்டம் கொடுப்பவர்களை நினைப்பதை முதலில் விடு. உனக்கு யாரெல்லாம் இன்பம் கொடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் சிறு சிறு சந்தோஷத்திற்கு காரணமாக அமைகின்றார்களோ, யாரெல்லாம் உனக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களை பற்றி அதிகமாக சிந்தி. யார் உன் மீது அக்கறை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பற்றி அதிகமாக சிந்தி. யார் உன்னை நேசிக்கின்றார்களோ அவர்களை பற்றி சிந்தி. எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதிற்குள் ஆழமாக நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடு. அது கிடைத்தது போல எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான மனநிலையில் இரு. அப்பொழுதுதான் அதையே மீண்டும் மீண்டும் பெறவும் செய்வாய். கிடைத்த உதவிகளை பற்றி நினை. மீண்டும் அதே உதவி பிறர் மூலமாக உனக்கு கிடைக்கவும் செய்யும். கிடைக்காத விஷயங்களை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருப்பதால் அது கிடைக்காமல் போகின்ற சூழ்நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது. என் அன்பு குழந்தையே, எதை எண்ணத்திற்குள் வைத்திருக்கின்றாயோ அதுதான் உன் வாழ்வில் நடக்கவும் செய்யும். உன்னுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கின்றதோ அதுவாக நீ மாறியும் விடுவாய். நான் சொல்வதை சற்று கவனத்தில் வைத்து செயல்பட்டால் உன்னுடைய சூழ்நிலை மாறும், உன்னுடைய வாழ்க்கை மாறும், மிகப்பெரிய அளவு வெற்றிகள் வந்து குவியும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.